சிங் மாசா இருந்துச்சு. நான் சூர்யா ஃபேன். கொடுத்துக்கிறார். இது நல்ல சூப்பரான கருத்து சார், ஜனங்களுக்கு நல்லா புரியும் சார். இதுக்கு முன்னாடி கமல் சார் படம் பார்த்துருக்கீங்களா? இந்த வயசுலையும் சரியாக மாறிட்டு இருக்காரு. தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டேட் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா June 3rd. எஸ், நம்ம ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமா பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களோட நடிப்பில் வெளிவந்திருக்க விக்ரம் படத்தோட ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஷோ விட்டுருவாங்க. நம்ம ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ரிவ்யூவோட ஆடியன்ஸோட லைவ் ரிவ்யூவை பார்க்கலாம். சூப்பராக இருந்ததுங்க. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. செமையாக இருக்குண்ணா படம். நல்லா இருக்குது. நல்லா மாசாக எடுத்துருக்காங்க. சூப்பர். கமல் சார் ஆக்டிங் நல்ல சூப்பர். கமல் சார் ஆக்டிங் செமையாக இருக்குது. இந்த வயசுலையும் சரியாக மாறிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் கெஸ்ட் ரோல் சூப்பராக கொடுத்துருக்காரு. எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பர் சார். யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு சார்? யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? தலைவர் தான் சார், எப்பவுமே நம்மவர் தான். ஆண்டவர். சூப்பர் படம் சூப்பர். செம்ம சூப்பர் சார். படம் நல்லா இருந்துச்சு. கமல் சார் பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? படம் சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. உங்களுக்கு யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? கமலோட ஆக்டிங். விஜய் சேதுபதி நல்லா இருந்துச்சு. நல்லாச்சா? எப்படி இருந்துச்சு படம்? சூர்யா சிங் மாசா இருந்துச்சுங்க. சார் இது கமல் படம் எப்படி இருந்துச்சு படம்? கமல் படமா நல்லா இருந்துச்சு. சூர்யா சிங் மாசா இருந்துச்சு. நான் சூர்யா ஃபேன். நைஸ். படம் நல்லா இருக்குது. வேறு லெவல். எப்படி இருக்கு படம்? பெஸ்ட்டு ப்ரோ. யாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு? இவனை தவிர யாரும், கமல் தவிர வேறு யாரும் ஒருத்தா தெரியல. பெஸ்ட். நல்லா இருந்துச்சு படம். பார்க்கலாம். பகத் பாசில் எப்படி பண்ணியிருக்காரு? ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்த்து எப்படி இருக்கு? வேறு லெவல் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. நான் படம் நல்லா இருந்துச்சுண்ணா. செம்மையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பர். நல்லா இருந்துச்சுண்ணா. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. வேறு லெவல் ப்ரோ. சூர்யா ஓகே ஜி. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. சூர்யா ஆக்டிங் ஆமாம் சார். சூப்பராக இருந்துச்சு சார். நல்லா இருக்கு ப்ரோ. யாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு? விஜய் சேதுபதி ப்ரோ. எப்படி இருந்துச்சு படம்? நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு படம்? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. யார் ஆக்டிங் பெஸ்ட்டு? வழக்கம் போல தான். ஹீரோ தான். விக்ரம் சார் தான். சார் படம் எப்படி இருந்துச்சு சார்? சூப்பர் சார். சார் உங்களுக்கு யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார்? எல்லாருமே மாஸ் பண்ணிட்டாங்க சார். போய் சொல்லாதீங்க சார். தரமான படம். நல்லா இருந்துச்சு. ஹாலிவுட் ரேஞ்ச். இந்த படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு? சூப்பர் படங்க. நல்லா கிளைமேக்ஸ் வேறு லெவல். எப்படி இருக்கு? இல்லை நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? மாஸ் சார். சூர்யா சார் அவர் என்ட்ரியே வந்து வேற லெவலில். சூர்யா சாருக்கோசரம் வந்து படத்தை பார்க்கலாம். அவருக்காக பார்க்கலாமா இல்லை கமல் சாருக்காக பார்க்கலாமா? எல்லாராலையும் தான் சார் பார்க்கலாம். படமே சம மாஸ். சார் 4 வருஷத்துக்கு அப்புறம் சாரோட படம் ரிலீஸ் ஆயிருது. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த படம் பார்க்கும்போது நீங்கள்? அதாவது இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான படம். அருமையான ஆக்ஷன் மூவி. ஃபைட்லாம் நல்லா அருமையான ஃபைட்டு. அவர் வயசுக்கும் அந்த படத்துக்கும் சான்ஸே கிடையாது. ஒரு 25 வயசில் எப்படி நடிக்கிறாங்களோ அந்தமாரி மாசான சூப்பரான ஒரு படத்தை விட்டுருக்காரு. நல்ல படம், நல்லா பார்க்கக்கூடிய படம். சார் இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு லோகேஷோட ஸ்டைலில் இருந்தா இல்லை நம்ம ஆஸ் யூஷுவல் கமல் சார் மாதிரி அன்பே சிவம் விரும்பாண்டி அந்த ஸ்டைலில் அவரோட ஜேர்னரில் இருந்தா படம்? சார் அவரோட வேலை கரெக்டாக செய்திருக்காரு. இருந்தாலும் ஃபைட் சீன்லேருந்து எல்லாமே வந்து எல்லாருக்குமே யூட்டிலைஸ் பண்ணி எல்லாருக்குமான ரோல் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் வந்து எந்த ஆக்டருக்கு எப்படி இருக்கணும் எல்லா விஷயமும் தெரிஞ்சவராக இருக்கார். ஸோ மற்ற ஆக்டரோட ஃபைட்டை விட இதெல்லாம் வந்து ஃபைட்டு நேச்சுரல் ஃபைட்ஸ் மாதிரி இருக்குது. ரியாலிட்டியாக பார்க்குற மாதிரி இருக்குது. செமையாக பண்ணியிருக்காரு. சார் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. சூர்யா கெஸ்ட்டோ லாஸ்ட்டு எதிர்பார்க்காத அளவும் இருக்குது. நல்லாயிருக்கு. பாசிலும் சூப்பர். ஸோ ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் சொன்னார். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஒரு ஃபேன் ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேன் பண்ண மாதிரி இருக்காங்க. அந்த ஃபேனுக்கு ஒர்க்கட்டாக இருக்கா உள்ள? இது வரைக்கும் வேறு யாராலுமே பண்ண முடியாதுங்க. எந்த நடிகராலுமே இதை முடியாது கண்டிப்பாக. தலைவர் வந்து அதனுடைய கெட்ஸ் மொத்தமே ஃபுல் சேஞ்ச் தான். இது வரைக்கும் அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார். அந்த அளவு அது ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு.
பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொரு சீனும் மெய் செலுக்குது. தலைவர் இந்த வயசுக்கு இது தகாதுன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த பேக் டு 90 சொல்லுவாங்களா, சகலகலா வல்லவன் அந்த ஜானரில் இருக்கா? அதான் இது அந்த இதெல்லாம் ஒப்பிடவே முடியாதுங்க. இந்த வயசுக்கு அதுதான் சொல்கிறோமே, பயங்கர மாசுங்க. ரெஸ்டாரண்ட்றாங்களே அது இதில் உண்டு. சார் பழைய விக்ரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பழைய விக்ரமுக்கும் இப்போ இருக்கிற இந்த படத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்தீங்க இதில்? இப்போது பழைய விக்ரம் வந்து மாசு, இப்போ பக்கா மாசு. அதை விட கெத்து காமிச்சிட்டார் தலைவர். ஸோ இதில் சொன்னாங்க அந்த படத்தோட கண்டினியூஷன் தான் இந்த விக்ரம்னாங்க. அதில் லீடு கொடுத்துருக்காங்களா? கண்டிப்பாக கொடுத்துருக்காரு. அதை விட பெஸ்ட்டாகவே இருக்குது படம். சூப்பராக இருக்குது படம். நல்லா பண்ணியிருக்காரு தலைவர். ரொம்ப மாசாக பண்ணியிருக்காரு சார். இதில் ஒரு 4-5 ஸ்டாருங்க பண்ணியிருப்பாங்க. இதில் கமல் சார் கூட, விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில், சூர்யான்னு சொல்லிட்டு இதில் யாரோட ஆக்டிங் வந்து போட்டி போட்டு நான் தான் பெஸ்ட்டுன்னு வந்து பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யார்? எனக்கு வந்து சாரோட ஆக்டிங் பிரமாதமாக இருக்குது. பட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. யார் வந்து குறை சொல்ல முடியாது. பட் எல்லா ஆக்டர்ஸும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. மாஸ் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி மாஸ் காட்டிருக்காரு. அவங்க சார் டைரக்டர் சாருக்கு எவ்வளோ தீனி கொடுக்க முடியும் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. எல்லாரும் எடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க சார். தேங்க்யூ சார். சூர்யா சார் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தா சொன்னாங்க இதில் லாஸ்ட்டில். ஸோ அவரோட போர்ஷன் இந்த படத்துக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் கொடுத்துருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா சூப்பராக கொடுத்துருக்குறாரு சார். இதில் என்ன கருத்துன்னா, கமல் சார் வந்து நமக்கு ஒரு அறிவுரை கொடுத்துருக்குறாரு. புகையிலை வந்து இந்த கஞ்சா இதெல்லாம் அவங்க சாப்பிட்டீங்கன்னா குரங்கா மாறிடும். அக்கா தங்கச்சிங்களும் வித்தியாசம் தெரியாமல் மாறக்கூடாதுன்ற ஒரு கருத்தை நமக்கு எடுத்து கொடுத்துக்கிறார். இது நல்ல சூப்பரான கருத்து சார். ஜனங்களுக்கு நல்லா புரியும் சார். திருப்பி நம்ம பழைய இடத்துக்கு போகக்கூடாது, புதுமையாக வரணும். இந்த அபின் கிபின் என்ற இதெல்லாமே இருக்கக்கூடாதுன்றவங்களுக்கு அதனால தான் எல்லாமே வந்து மாற்றம் வருது. அதனால் கடத்தல் அந்த இதெல்லாம் வந்து நல்ல கருத்து கொடுத்துருக்காரு. உங்களுக்கு யாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எல்லாருமே நடிச்சாங்கல்ல, யார் பிடிச்சிருந்துச்சு? இந்த படத்துல மட்டும் கமல் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கமல் சார் படம் பார்த்துருக்கீங்களா? இல்ல, ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கீங்க. இதான் ஃபர்ஸ்ட் படம். நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு யார் பிடிச்சிருந்துச்சு? கமல் சார். கமல் சார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்களா? இன்னொரு வாட்டி பார்க்கலாமா படம்? கண்டிப்பாக.